உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலவரங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியன் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா, ஒரே ஒரு பகுதி மேஷத்துல மற்ற 3 பகுதியும் ரிஷபத்தில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் பர்சனான கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை கபாலிடா நெருப்பிட மாதிரி இருக்க போறீங்க. வேலைன்னு வேலையால் கொஞ்சம் இயங்க போகிறீர்கள். நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில சினாரியோவை மேற்கொள்ள போகிறீர்கள். கொஞ்சம் கௌரவம் பார்க்க போறீங்களோ அப்படிதான் தோணுது. என்ன மதிக்கல, எனக்கு கூப்பிடல, என்ன அதை பண்ணல, இது பண்ணலன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சில மன ரீதியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகலாம் இந்த மாதம். அது பெருசாக ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் கிரகங்கள் அந்த வேலையை செய்ய காத்திருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன, யாராவது கோவப்பட்டாங்கன்னா இது பிளானட் பண்ணுது போல, நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால தான் முன்கூட்டியே சொல்கிறேன். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி வேகமும் ஒரு மாதிரி ஸ்லோனஸும் இருக்கும். இது நட்சத்திரநாதன் சனியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே கிரகம் யுத்தம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம சொன்ன பேச்சை கேட்காம அதன் மூலமாக நம்மளுக்கு டென்ஷனை உருவாக்கி கொடுப்பாங்க. நம்ம ஜெட் வேகத்தில் பறக்கணும்னு நினச்சா அவங்க சைக்கிளில் தான் வருவாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய இது பண்ணும். கூட இருக்கவங்களே கொஞ்சம் பொறாமப்படுறதுக்கான நேரம்லாம் இருக்குது. அது எஸ்பெஷலி கிருத்திகை நட்சத்திரக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த தடவை உப்பெல்லாம் சுற்றி போடுங்க. என்ன மேடம் அதுக்கெல்லாம் காலேஜெலாம் படிக்கிற பிள்ளைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த தடவை அவர்களுடைய அமைப்பே டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா கிரக யுத்தம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த நட்சத்திரத்தன்மை அப்படியே வெளிப்படும். யார்கிட்ட? கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்கிட்ட. நான் தான் டானா இருக்கணுன்ற மாதிரி சில சினாரியோ உருவாகும். அதுக்கு என்ன வேணா பண்ணலான்ற அளவுக்கு இறங்குவாங்க. நாட் ஓன்லி பிள்ளைங்க, எல்லாருக்குமே இந்த தடவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். இந்த சனி சூரியன் சேர்க்கை ஆரோக்கியத்தில் போட்டு பிடிச்சி வைக்கும். ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் போன மாதத்துலேருந்து படாத தான் பட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மாதம் இன்னும் கொஞ்சம் அதை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி, பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். என்னதான் பண்ணாலும் என்ன பண்ணீங்கன்னு பிள்ளைங்க கேட்கறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. இந்த பிள்ளைகளுக்காக நிறைய போராட வேண்டியிருக்கும். பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும், இல்லை பிள்ளைங்க படிப்பு, பிள்ளைங்க ஃபாரினில் படிக்கணும், இப்போ பிள்ளைக்கு கல்யாணம், வாட் எவர் இட் இஸ், குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு மெனக்கெடுதல் எக்ஸ்ட்ரா டைம் பார்க்கறதுக்கான வேலை அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் யார் நம்புகிறவங்க அவங்கள தான் முதுகில் குத்திட்டு போவாங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை ஓரளவுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. சூரியனும் சனியும் செய்கிறதுன்றது அது இந்த மாதிரி ஒரு இடத்துலன்றது ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. லாபத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படியே என்னால் தான் உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னு மற்றவங்களாம் உங்களை பேசுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான சொல்லுக்கெல்லாம் ஆளாக வேண்டியிருக்கும். போன மாதத்துலேருந்து இருக்குது. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ராசிநாதன் தன்னோட வீட்டில் வர்றது, உங்கள் நட்சத்திரத்துலேருந்து டிரான்சிட் ஆகிறது அப்படின்றதுலாம் ஓரளவுக்கு நல்லவையை கொடுத்தாலுமே ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கோல்டு சளி ஃபீவரில் மாட்டாமல் பார்த்துக்குங்க. உடம்பெல்லாம் அசதியாகவே இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒழுங்காகவே இருக்காது. ஏன்னா பார்க்குற அமைப்பும் காலப்புருஷனுடைய 6ஆம் வீடு. அது என்னதான் உங்களுக்கு 5ஆம் வீடாக இருந்தாலுமே, அதான் சொல்கிறேன், பிள்ளைகள் மூலமாக ஒரு செலவுகள் எட்டி பார்க்கும் போது பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று மேற்கொள்ளணும். அதே சமயம் வயிறையும் கவனமாக பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல குரு வக்ரநிவர்த்தி அடைஞ்சது ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக இருந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துடலாம். நிறைய பேர் நகை வாங்க போகிறீங்களோ, தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, அதுவும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் ரிஷபமாக இருந்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பு, நட்சத்திரநாதன் ராசிநாதன் அங்கே இருக்கும்போது இந்த 11, 12 இடங்கள்லாம் வழுக்கும்போது ஆல்மோஸ்ட் என்ன ஆகும், நிறைய செலவுகளை மேற்கொள்ளும். விரயம் பண்ணி உங்கள் லாபத்தை காட்டுவீங்க. உங்கள் பேருக்காக சில விரயங்கள் பண்ணுவீர்கள். அப்போ ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் 500 ரூபா மொய் வைக்கிற இடத்துல 5000 ரூபா வைக்க வேண்டி வரலாம். ஸோ நிறைய அந்த ஃபங்க்ஷன் மூடில் இருக்கீங்க. ஃபங்க்ஷன்லாம் நிறைய அட்டன் பண்ண போகிறீங்க. ஊர் சுற்றுறது, ஊருக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, ட்ராவல் பண்ணணுன்ற மாதிரி அதீத ஆர்வம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் ஃபிசிக்கலாக உடம்பு டயர்டாகும். சனி காம்பினேஷனோட சேர்த்துருக்கும்போது கர்மா சில சமயம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த கொஞ்சம் கர்மா சார்ந்த சில விஷயங்கள் இயங்குவீர்கள். ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் ஆஃப்லேட்டாக அடி. ஏன்னா கேதுடைய பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்லைன்ற போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. நரம்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை அம்மாவுக்கு உண்டு பண்ணலாம். உங்களுக்கு பல்லு வலி, கண்ணு வலி, ஒற்றை தலைவலி வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் மே மாதம் வரைக்கும் நீடிக்கும். எப்போ ஏப்ரல்
15 ஆரம்பிச்சு மே 10 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கும். ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, லேசியாக இருக்கிறது. முடிக்கணும்னு மனசு சொல்லும், ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. இல்லை மைண்டில் அந்த தாட்டே வராது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கும் சில சமயங்கள். இதெல்லாம் சனியுடைய வேலை. நட்சத்திரநாதன் சனியை விட்டு வெளில வர வரைக்கும் முதல்ல ஒரு 15 நாட்கள் இப்படி தான் இருக்கும். அடுத்த 15 நாட்கள் மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. யாருக்கு? கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஒரு மாதிரி கோபம் அதிகரிக்கும். படிக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நிறைய பொறாமைகளும் போட்டிகளும் வெட்டி பார்க்கும். நட்பாக இருந்தவங்களாம் நம்மளுக்காக கொஞ்சம் எதிரியாக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் நாங்களும் தான் பண்ணோம், நீ மட்டுமா பண்ணன்ற மாதிரி கொஞ்சம் உங்களை பிளேமிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யாராவது பிளேம் பண்ணுவீங்க. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. 20 வயது 25 வயசு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிளேமிங் அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா சூரியன் ஏற்கனவே சனியை வந்து அங்கே போட்டு தள்ளணும்னு முடிவில் நிற்கிறாரு. 10ஆவதுக்கு உங்களுடைய 12ஆம் வீட்டில் வேற வந்து நிற்பார். 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் ராஜயோகம் தான். அதில் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. குடும்பத்திற்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அம்மாவுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும். உங்களுடைய சுயம் சார்ந்து எப்படி ஜெயிக்கணுன்றதுக்காக போராடி போராடி தூக்கம் வராமல் தவிப்பீங்க. வேலை பளு அதிகரிக்கும். இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 25 வயசுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேரே இல்லை அப்படின்னா சும்மா போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்க, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நிறைய பேர் வீட்டில் கெட்டிமேள சத்தம் கிடைக்கும். ஃபங்க்ஷன் மூடில் இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். யார் வீட்டுக்காவது ஃபங்க்ஷனுக்கு போகிறது, யாராவது உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுன்ற மாதிரி இந்த தடவை போய் நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்து அதில் ஒரு ஹாப்பினஸோடு இருப்பீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து பேச, நீங்கள் அப்படியே உங்களை வந்து பிரகடனப்படுத்துன்ற மாதிரி கொஞ்சம் ஏப்ரல் மாதம் நிறைய முதல் ஒரு 10-12 நாட்கள் கொஞ்சம் அப்படியே ஃபங்க்ஷன் மூட்லேயே போவீங்க. நல்லா தான் இருக்கும். பங்குனி மாதமாக இருந்தாலும் என்ன, இந்த தடவை நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. ஸோ ஏப்ரல் 15க்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்குது. உங்களுடைய டேலண்டெல்லாம் வெளிப்படுத்தணுன்ற மாதிரி கொஞ்சம் ஆணித்தரமாக இருப்பீங்க. புதிய கோர்ஸ் படிக்கணுன்ற மாதிரி எண்ணம் மேலோங்கி புதன் அந்த வேலையை செவ்வையை வைப்பார். இதெல்லாம் நடக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்கே தான் இருக்க போறாருன்ற அமைப்பில் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லவே எல்லாம் உங்களுக்கு தேடி வர காத்திருக்கிறது. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். தலைவலி, சாப்பிடும்போது ஏதாவது நாக்கு கடிச்சிக்கிறது, கையில் வந்து கட் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன கவனக்குறைவால் வரக்கூடிய விஷயங்கள் எழும். பத்திரம். அதே மாதிரி தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் எடுத்து சாப்பிடாதீங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் சனியின் காரகத்துவம். இந்த தடவை எதுவும் பண்ண முடியாது. இந்த வகையில் உங்களை வந்து வயிற்றுக்கு எடுத்து விட்டுருவார். சில பேருக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை வரலாம். நடக்கும்போது மூச்சு வாங்குறது, கொஞ்சம் உடற்பயிற்சியும் யோகாவும் செய்ய வேண்டிய நேரமாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது ஒத்துருக்கு. ஏன்னா சனியோட சேரும்போது மென்டலி ரொம்ப வீக் ஆகும். வேலை அப்படின்ற இடத்துல நிலைத்த தன்மை இல்லாமல் நம்ம பயமுடுத்துவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஒரு 15 டேஸ், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். ஸோ பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் க்ரோத் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. பத்திரமா இருந்துக்கோங்க. 60 வயது தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. திடீர்னு இருந்தால் அப்புறம் தலை சுத்துறது, மயக்கம் வர்றது, கால் இடறி விழுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நான் யூஸ்வலி சொல்ல மாட்டேன். பட் இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போயிட்டு வர இடங்கள் பஸ் ஏறும்போது, ஷேர் ஆட்டோ ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம இன்னும் யூத்தாகவே கொன்ற நினப்பில் இருக்கிறது நல்லது தான். பட் வேகத்தை கம்மி பண்ணி நிதானமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதெல்லாம் உங்களை கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த என்ன தெய்வத்தின் வழிபாடு பண்ண, முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான அளவில் உங்களை இயங்க காத்திருக்கிறது. அது பழனிமலை முருகன் வழிபாடு, அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் வழிபாடுலாம் மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு இனிதே மலரும். 2ஆம் இடத்துல குரு வக்ரவர் தெரிஞ்சா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்ய பண வரவில் இருந்தக்கூடிய பிரச்சனை சரியாகும். முடியும்னா குரு இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இல்லாட்டி குருவாயூர்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு புதனுடைய அமைப்புல இருந்து ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகளே இது வழங்கும். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய முயல் பார்க்கறது, முயலை பிடிக்கிறது, நீங்க துள்ளி ஓடுறதுக்கான நேரம் வந்து விட்டது, எதை பத்தியும் கேட்டு ஸ்டக்காகி நிற்காது, நீ பேசாம வேலையை பார்த்துட்டு ஓடிட்டே இருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முயல் பார்த்தல் என்பது உங்க கண்ணில் படும். இந்த மாதம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பொறுமைகளும் ஆரோக்கியத்தில் கவனமும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.